அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவியேற்க உள்ளார். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார். அவர் இன்று அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இந்த விழாவில் கலந்து கொள்ள உலக தலைவர்கள் பலருக்கும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிபர் பதவியேற்பு விழா வழக்கமாக அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அருகே பொது வெளியில் நடத்தப்படும் நிலையில் இந்த முறை கடும் குளிர் காரணமாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே நடத்தப்பட உள்ளது. பதவியேற்பு விழாவிற்கு முன்னதாக பதவியிலிருந்து வெளியேறும் அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும் மெலனியா ட்ரம்ப் ஆகியோருடன் தேநீர் அருந்துவார்கள். அதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழாவிற்காக ட்ரம்ப் பாராளுமன்ற கட்டடத்திற்கு செல்வார். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவையொட்டி அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக வாஷிங்டனில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ட்ரம்ப் பதவியேற்றதும் தனது முதல் நாளில் எந்த உத்தரவுகளில் கையெழுத்து இடுவார் என்ற அமெரிக்கா முழுவதும் பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குடியேற்றம் தொடர்பாக புதிய உத்தரவு வெளியாகலாம் என கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு ட்ரம்ப் சீனா, இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் சீன அதிபர் ஜின்பிங் சார்பில் துணை அதிபர் ஹான் ஜங் கலந்து கொள்கிறார். அதேபோல அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் சீன மூத்த அதிகாரி ஒருவர் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும். இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.